வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, சிலர் விரைவில் சிறைக்குள். செம்மணியில் அகழ்வு பணி தேவையற்றது, வன்ம கருத்துக்களுடன் உதய கம்மன்பில. செங்குத்தாக கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளான வாகனம், 4 பேர் பலி. நாட்டை விட்டு வெளியேறியுள்ள வைத்தியர்களால் பெருமிழப்பு, வெளியான அதிர்ச்சி தகவல். நடுக்கடலில் படகுடன் மாயமான கடற்றொழிலாளர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த மட்டத்தில் உள்ளன என்று அமைச்சர் நலிந்தவிடம் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் அசாத் மௌலானா உட்பட தேவையான நபர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயத்தில் சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதுவரையில் வெளிவராத பல தகவல்கள் விசாரணைகளில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அவற்றின் ஒரு பகுதியே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தினார். விசாரணைகளின் பிரகாரம் எதிர்காலத்தில் சிலர் கைது செய்யப்படலாம். விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. அது விரைவுபடுத்தப்பட்டு நீதிமன்றம் ஊடாக உரிய நடவடிக்கை இடம்பெறும் என தெரிவித்துள்ளார். யுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைகுழிகள் இருக்கத்தான் செய்யும். செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது என பிவித்துரு ஹெலவுருமவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு யுத்தம் நடந்த மண், இந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைகுழிகள் இருக்கத்தான் செய்யும். யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் மண்ணுக்குள் தான் புதைக்கப்பட்டார்கள். எனவே அந்த புதைகுழிகள் யுத்தத்தின் பின்னர் வெளிக்கிளம்பும் போது பலரும் வெவ்வேறு விதமான கருத்து வெளியிட்டு வருகின்றனர். செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழியை பெருமளவு நிதிகளை வீண்விரயம் செய்து அரசு அகழ்கின்றது. இது தேவையற்றது. அந்த புதைகுழிக்குள் இருந்து எலும்புக்கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியாது. ஏனெனில் யுத்தத்தில் 3 இனத்தவர்களும் உயிரிழந்தனர். எனவே செம்மணி மனித புதைகுழியை தோண்டுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என்றார். மேமுறை பகுதியில் வேன் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் மேமுரே கரப்பகொல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மீரிகம்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு சுற்றுலாவுக்காக மேமுரே பகுதிக்கு சென்றபோது இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். விபத்தில் சிக்கிய வேன் மேல் வளைவிலிருந்து கீழ் வளைவுக்கு 30 மீட்டர் செங்குத்தான பிரதான சாலையில் உருண்டு மீண்டும் பிரதான சாலையின் அருகே நின்றது. விபத்தில் இறந்தவர்களில் 3 பெண்களும் ஒரு ஆணும் அடங்குவர். மற்றும் ஒரு சிறு குழந்தையும் படுகாயமடைந்து தேர்தனிய அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. விபத்து நடந்த நேரத்தில் வேனில் 6 பேர் இருந்தனர். மேலும் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்தனர். 2022 முதல் 2024 வரையிலான 3 ஆண்டு கால பகுதியில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து இலங்கையின் 1489 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இதன் காரணமாக அரசுக்கும் வரி செலுத்துவோருக்கும் $41.5 மில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டதாக மதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் வெளியேற்றமானது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் சுகாதார உட்கட்டமைப்பை சீர்குலைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான சிறப்பு பிரிவுகளில் வெற்றிடங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அத்துடன் மருத்துவ கல்வியை சீர்குலைத்தது என்றும் ஆய்வு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தை தளமாக கொண்ட சர்வதேச சுகாதார திட்டமிடல் மற்றும் முகாமைத்துவ இதழ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. சிலாபம் பகுதியிலிருந்து புறப்பட்ட 3 மீன்பிடி படகுகளில் ஒன்று அதன் கடற்றொழிலாளர்களுடன் கடலில் மாயமாகியுள்ளது. பலத்த காற்றும் மற்றும் புயல் காரணமாக குறித்த படகு காணாமல் போயுள்ளதாகவும் அதில் 2 கடற்றொழிலாளர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மீதமிருந்த 2 படகுகளில் இருந்த கடற்றொழிலாளர்கள் பாதுகாப்பாக கரைக்கு நீந்தி வந்துள்ளனர். படகுடன் காணாமல் போன 2 கடற்றொழிலாளர்களும் சிலாபத்தில் உள்ள வெள்ளா கொலனி பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்த நிலையில் காணாமல் போன படகில் இருந்த 2 கடற்றொழிலாளர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்காததால் இதுகுறித்து ஆராய விமானப்படை பெல் 12 உலங்கு வானூர்தியை பயன்படுத்தி இரவு முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.